சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும், படிப்பு, திருமணம், வேலை, கல்யாணம், இப்படி யோகங்கள்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் இப்படி நடக்கும் அப்படிங்கிற முழு பதிவு தான் இது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான பலன். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். நீங்கள் தான் அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஒரு ஜாதகம். வீடையும் ஆளுவீங்க, நாடையும் ஆளுவீங்க, வீட்டுக்காகையும் தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான ராசின்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்கள்லாம் இந்த நட்சத்திரத்துக்காரங்களாக தான் நிறைய பேர் இருப்பீங்க, இந்த ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா ரத்த சூடு அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். இந்த ரன்னிங் ஓடுறது, இன்னும் ஸ்போர்ட்ஸில் சம்மந்தப்பட்ட தெளிவாகிறது, இவங்க எல்லாமே இந்த ராசிக்காரங்களாக தான் நிறையாவே இருக்கும். ஆனால் செவ்வாய் திசைன்னு கேட்குறது ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் தான், ஒரு 5 வயசு வரைக்கும். 5 வயசுக்கு மேலே உங்களுக்கு நாகதோஷங்கள் வரும். 23 வயசு வரைக்கும் உடல் பயங்கர சூடாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் குணமுள்ள கோபம் உடையக்கூடிய தன்மை உடையவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த 18 வயசுக்குள்ளே உங்கள் அப்பாவுடைய அப்பா உயிரோடு இருந்தார்னா உங்களுக்கு நோய், ஏதாவது உடம்புல ஒரு இன்ஸ்டன்ட்டு, ஆக்சிடெண்ட்டு, ஏதாவது ஒரு சர்ஜரி உங்கள் படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணும், படிக்க முடியாமல் தடை பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 23 வயசுக்குள்ளே தன்னுடைய தாத்தாவோ இல்லை முன்னோரை இறந்துருந்தாங்கன்னா ஒரு குறை கிடையாது. 23 வயசு வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய அப்பா உடம்பு தான் நீங்கள். ஆனால் அந்த 23 வயசுக்குள்ளே காதல்னு சொல்லக்கூடிய நோயில் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தாரம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம். அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலையில் வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான அமைப்பு 16 வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு 35 வயசு வரைக்கும் ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை கிடச்சிருந்தாலும் 39லேருந்து ஒரு 20-19 வருஷம் வரைக்கும் சனியோடைய ஆதிபத்தியம் நடக்கும். நீங்கள் லா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜு, காவல்துறையில் சாதாரண அதிகாரி இருந்தால் உயர் அதிகாரி, நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்புடைய தன்மை உங்களுக்கு 55 வயசுலேயே கிடச்சிரும். இப்படி சுகபோகமான ஒரு அமைப்பு வாழக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்துடைய அதிபதியாக உடையவங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக உடையக்கூடியவங்களுக்கு 7.5 சனி 2024 நடந்துக்கிட்டு இருக்கு. 2.5 வருஷம் தத்தளிப்பீங்க. பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல அவப்பேறுகள், அவமானங்கள், உயர் பதவி இல்லாமல் அடிமட்ட தளத்திலேயே வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்கிற மாதிரி அக்கம் பக்கத்தினர்கள் உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுப்பாங்க. ஆனால் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியான பெண்களை கெட்டுறதுக்கு ஆண்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். ஏன்னா ஆணின் தன்மை உடையவங்க, அதிகார தோரணையான ஒரு வேலை வாய்ப்பில் அமையக்கூடியவங்க, கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஆண்கள். இப்படி அனுசரித்து போனால் உங்கள் வாழ்க்கையை தெளிவாக கொண்டு வர்றதுக்கு தன்னால் முடிஞ்ச முயற்சிகளை செய்வாங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு பெண்கள். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும், கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும். கடினமான நெஞ்சுன்னு சொல்லாதீங்க, அன்பால் அனுசரணையினால் அவங்கள கரைச்சிடலாம். கும்பராசி அவிட்ட நட்சத்திர பெண்களை அற்புதமான நட்சத்திரத்துக்காரங்க, தெய்வ கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு பெண்கள்னு சொல்லலாம். ஆனால் கடந்த ஒரு 5 வருஷமாகவே இன்னலை தான் அடைஞ்சிருப்பீங்க. இடையூறுகள் அதிகமாக இருக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, பல பெண்கள் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் வரும். கணவன் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் வரும். கணவனுடைய தாய் மாமியார் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் வரும். விலகி இருக்கிறனால தப்பு கிடையாது, ஒரேடியாக விலகிடாதீங்க. நேரங்காலங்கள் கூடி வரும், நம்ம தான் தேடி நடந்துக்கணும். அனுசரித்து போங்க, அடங்கி போங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திர பெண்கள் கிட்ட.
அதிகார தோரணையாக இருப்பாங்க, இருந்திருந்தாலும் அகஞ்சு போங்க. இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, வருமான வரித்துறையில் கூட இவங்க தான் இருப்பாங்க. அந்த கம்பீரம் இருக்கும், அனுசரித்து போங்க. வரக்கூடிய 2025, 26 கும்பராசி அவிட்ட நட்சத்திர பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வாழ்க்கையுடைய தன்மை மேலும் மேலும் சிறப்போடு வந்து இந்த வருஷத்தை இனிமையாக காண்றதுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகமும் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். கும்பராசி சதய நட்சத்திரம். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான். 18 வருஷம் ராகு மகாதசை. தெய்வீக கடாட்சியம் உடைய ஒரு பெண்கள் தான் நீங்கள். சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வரக்கூடிய தைரியசாலியும் நீங்கள் தான். சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவானாக இருக்கிறனால நீங்கள் பிறந்த ஒரு 15 வயசுக்குள்ள உங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு ஆவாது. ஆனால் இந்த கும்பராசி சதய நட்சத்திர பெண் குழந்தைங்க ஆக்டிவிட்டிஸாக இருப்பாங்க, தைரியம் நிறைஞ்சதாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே சாகசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஸ்பீச்சுகள் நிறையா இருக்கும். கடினமான பொருளை கூட தூக்கி போட்டுருவாங்க குழந்தைங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 வயசு குழந்தைங்க இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்ச்சிலுக்கத்தக்கக்கூடிய அமைப்பும் இந்த கும்பராசி சதய நட்சத்திர பெண்களுக்கு உண்டு. ஆனால் இரவில் தூங்க மாட்டீங்க. 15 வயசு வரைக்கும் கண்ணு முழிச்சிருப்பீங்க. நிறைய பேய் படங்கள் நிறையா பார்ப்பீங்க. பேய் கூட பேசுவீங்க, நாய் கூட பேசுவீங்க, இறந்த ஆத்மா கூட பேசக்கூடிய தன்மை கூட சிறு வயசுலேயே வந்துட்டு போயிடும். ஆனால் 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு கண்டம் இருக்குது. ஏன்னா நாகதோஷம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பிறப்பே ஒரு ராகு சொல்லக்கூடிய பாம்பு தான். ஆனால் 1000 லட்சம் பெண்களுக்கு நீங்கள் ஒரு ஆள் சமம். அந்த வலிமை, அந்த பலன், அந்த சக்தி உடைய பெண் குழந்தைகள் நீங்கள். 15 வயசுக்கு மேலே சிஏ படிக்கிறதெல்லாம் அசால்ட்டாக படிச்சிருவீங்க. பேங்க் சம்மந்தம் படிக்கிற MBA படிக்கணுன்னா கூட தெளிவாக படித்து விட்டுருவீங்க. புலனாய்வுத்துறை, இப்படி அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலை எல்லாமே இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு 30 வயசுக்குள்ளே கிடச்சிடும். அழகான கணவர், அன்பான குழந்தைகளோட வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் முன்னோருடைய அனுகிரகங்கள், மூத்தோருடைய அனுகிரகங்களை வழிமுறை நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் இல்லற வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். யோகமாக வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகுவோடைய சாரக்கனால நீங்கள் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் தான் பண்ணணும். நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற நாகங்களுக்கு மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கற்பூரம் ஊற்றி கையெடுத்து கும்பிட்டு வந்தால் ஃபாரினில் பிரவேசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஒரு கட்ட கால வயசுக்கு மேலே உண்டு. நீதியாக இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மையுடைய நீதிமானாக வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நாடையே ஆளலாம், ஊரையே ஆளலாம், வீடையே ஆளலாம். ஆளுமை திறன் அதிகம் இருக்கும் உங்களுக்கு. இப்படியா மற்றும் இந்த கும்பராசி சதய நட்சத்திர பெண்கள் 2024 ஒரு 2.5 வருஷம் கஷ்டம்தான் பட்டிருக்கணும். 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பம். குழந்தைகளுக்கு நோய் நொம்பலமும், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாமல் டிப்ரெஷனும், கல்யாண காட்சி நடக்காமல் பல இடையூறுகள் இருந்தவங்களுக்கும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு பல இன்னல் வந்தவங்களுக்கும் இந்த 2025 யோகம்தான். ஏன்னா கும்பராசியில் தான் ராகு பகவான் பயிற்சி ஆகுறாரு. கும்பராசிக்கு 2வது வீட்டில் மீன ராசியில் குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகுறாரு. சூப்பராக படிக்க போகிறீங்க. சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. எல்லா வளமும் எல்லா நலனமும் பரிபூர்ணமாக கிடச்சி சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் இந்த கும்பராசி சதய நட்சத்திர பெண்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி இந்த 2025 சாதனை படைக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் வரணும். சோதனை அடையாதீங்க, சாதனை படைக்கக்கூடிய பெண்கள், முன்மாதிரியான பெண்களாக வரணும். ராகுக்கு அதி தேவதை துர்கா அம்மா, துர்காக்கு அதி தேவதை காளியம்மா.
காளியம்மாவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய நீதிமான் தான் உங்களுக்கு ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். நீங்கள் தான் படித்தவங்க. ஆணுக்கு நிகரான ஒரு படிப்பு. 1000 ஆண்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு பெண்கள் நிகராக இருப்பீங்க. குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஜாதகத்தன்மை உங்களுக்கு தான் பரிபூர்ணமாக இருக்குது. இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், புலனாய்வுத்துறை, அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான ஒரு வேலை, அரசு வேலையில் வக்கீல் தொழில், லா படித்து எல்எல்பி படிக்கக்கூடிய, பிஏ பிஎல் படிக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். சிறு வயசுலேயே படிப்பில் செம்ம கான்சன்ட்ரேஷன்ஸ், கான்ஃபிடெண்ட்டாக படிக்கக்கூடிய படிப்பில் உயர்ந்த படிப்பு படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கும். குரு கடாட்சியமாக இருக்கும். தெய்வத்தை மதிப்பீங்க, உங்களுடைய ஆசிரியர்களை மதிப்பீங்க. தெய்வ அனுகிரகத்தில் பல நாவல்களை படிக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் 15 வயசு வரைக்கும் தான் இந்த குரு கடாட்சியம். 15 வயசுக்கு மேலே உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆகாது. ஒரு உதாரணத்துக்கு 15, 10, 25, 25, 9, 34 வயசு வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு மனநோய் உண்டாகும், உடல் நோய் உண்டாகும், உடல் சரீரங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சர்ஜரி நடக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இடுப்புக்கு கீழே பிரச்சனை வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கைகால் முறிவு ஏற்படும். உங்கள் படிப்பை கவன சிதைவை ஏற்படுத்த, உங்கள் படிப்புக்கு துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பே ஒத்துழைக்காது. இது ஒரு கட்ட காலமாக இருந்திருந்தாலும் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மேன்மை அடையக்கூடிய தன்மை பரிபூர்ணமாக கிடச்சிரும். லா படிச்சிங்கன்னா பெரிய ஆளாக வருவீங்க. இந்த தன்மை எல்லாமே இந்த கும்பராசியோடைய நட்சத்திரத்துக்கு உண்டு. சொல்லப்போனால் கொஞ்ச காலமாகவே, ஏன் 2024 இருந்து ஒரு 3 வருஷ காலமாகவே இடையூறில்தான் நீங்கள் அதிகம் நீங்களும் சந்திச்சிருந்திருப்பீங்க. இன்னலைத்தான் நீங்கள் சந்திச்சிருந்திருப்பீங்க. பலவிதமான இடையூறல் அடைஞ்ச கும்பராசியோடைய அமைப்புக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் இந்த 2025. படிக்கிற பிள்ளைங்க படிப்பில் உச்ச நிலைமை ஆயிடுவீங்க. பல சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுது. வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைங்க நல்லா படித்து உயர்ந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. திருமண ஏற்பாடுகளில் தடையாக இருக்கிறவங்களுக்கும் திருமணமும் நடக்க போகுது. சொந்த வீடு, சொந்த வண்டி, வாகனங்கள் மேலே ஆசையாக உள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை வருது. ஏன்னா உங்கள் ராசியில் தான் ராகு பகவான் வராரு. வெளிநாட்டு செய்தி, வெளிநாட்டு தொடர்புடைய வேலையில் உங்களுக்கு நல்லா வரப்போகுது. ஏன்னா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் குரு கடாட்சியம் உடையவங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மிதுன ராசியில் தான். சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் தான் அமைய போகிறாரு. அற்புதமாக வாழ போகிறீங்க. இந்த வருஷம் போனதெல்லாம் போட்டோம். 2025 சொல்லக்கூடிய சூட்சமத்தோடு வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் யோகக்காரு. சனி பகவானை தலைவணங்கி வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க. கிட்ட இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்துக்கு வேண்டிய பொலிச்செல்லூரில் சனி பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே வழிபட்டுவாங்க. குரு பகவான் சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருகன். அங்கே போக முடியாதவங்க வடபழனி முருகனை வழிபட்டுட்டு வாங்க. வேலைக்கிழமை யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை வந்துடும். இல்லை மயிலாப்பூரில் இருக்க வேண்டிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்தே மாறும். உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக வரப்போகுது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திர பெண்கள் அனைவருக்கும் 2025-26 வரைக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வாழ்க்கையோடைய தன்மை மேலும் மேலும் சிறப்படைஞ்சு எந்த குறையும் இல்லாமல் வடபழனி முருகனுடைய அனுகிரகம்
பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களும் பெண்கள், நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை, இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது. 2024 வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம், பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு. இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. பொதுவாக 2025 சித்திரை மாதம்தான். மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரை 1ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. 3 மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க. ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க. இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க. ஒரு சின்ன பவுலில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கல்லுப்பை போட்டு மூடி வைங்க. ஒரு சின்ன ட்ரே, ஒரு தாம்பழத்தட்டு, மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஒரு 11 குண்டு மஞ்சளை வச்சுருங்க. 25 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 11 வாழைப்பழம், ஒரே ஒரு மாலை, நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில், முருகனுக்கு 1000 கோயில் இருக்குது, இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது. ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகையோ இல்லை எந்த நாளும் சரி, இந்த சின்ன தாம்பழத்தட்டில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், பஞ்சாங்கம், ஒரு மாலை, ஒரு தேங்காய், 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வாழைப்பழம், இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு முருகக் கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க. சாமியை நல்லா வழிபடுங்க. முருகா, என் வாழ்க்கையில் இது நடக்கணும், இது நடக்காமல் இருக்குது, பிள்ளைங்க படிப்பு, வேலை, திருமணம், இன்னும் வாழ்க்கையில் யோகங்கள், பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும், அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு 3 தீபார்த்தனை குச்சி மட்டும் இந்த 3 மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த கோயிலில் வேணால் பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை உயரும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, உத்தியோகம், முயற்சி, கண் அவன் கணவன், நல்ல கணவன் அமைப்பார். பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது. அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்குது. சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது. விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது. காதல்னா காதல் கிடையாது. அவர் பாட்டை படிங்க. சஷ்டி கிருத்திகை விரதம் இருங்க. ஏகாதேசி பெருமாளுக்கு விரதம் இருங்க. இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறையில்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும்னு கேட்குறது நியதி. அதனால் இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 2025 எல்லாருக்குமே யோகம்தான். 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். ஏன்னா 3 கிரக பெயர்ச்சி ஆகுது. குரு பெயர்ச்சி ஆகுது, சனி பெயர்ச்சி ஆகுது, ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறதுனால இந்த வருஷம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான். டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலையும் செய்யுங்க. தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் கோயிலில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது பொன்னான நாளாக இந்த வருஷம் வரும். 100க்கு 100 வரும். இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு. இந்த ராசியில் உள்ள 12 ராசியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக 12 ராசிக்காரர்களும்
வாழணும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203